hectare of the sound you got. இது காத்துக்கு, இது கருப்புக்கு, இது முனியாண்டிக்கு. நடு வீட்டுல உட்காந்து குடிக்கிறார் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களதான் கேக்குறேன். நடு வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வீடுங்க. நடு வீட்டுல உட்காந்துட்டு இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், நான் அப்படிதான் நீ குடிப்பேன். நடு வீட்டுல உட்காந்து குடிப்பேன். நீ தானே கூட சேர்ந்து வாழணும்னு சொன்ன. நான் இப்படிதான் வாழ்வேன். ஏய், உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லனா பெட்டி படிக்க தூக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு ஓடு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. ஊர் உலகத்துல இருக்கிற அம்புட்டு பேரும் அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் இருக்கான். நானும் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பாரு. படை படை. இங்க பாருங்க, என் கூட சண்டை போடணும், என்னை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தேவையில்லாம குடிச்சு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஐயோ அம்மா, ரொம்ப தாமா உனக்கு அக்கறை. அப்படியே அக்கறை பொங்கி வலியுது. உன் வேஷம்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? மாமா, வயிற்றுல காது வச்சு பாருங்க மாமா. குவா குவான்னு சத்தம் கேக்குது மாமான்னு சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்துட்டல. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஏய், படி வேலை பாரு. நான் பண்ணது தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட பல தடவை நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏய், மன்னிக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. அது ஆழம் இல்ல, அது சேர் கடலும் ஆழம் இல்ல. ஆழம் எது ஐயா? அது இந்த பொம்பளை மனசு தாயா. என்னங்க
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் போகலாம். நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்ச உடனே சாப்பிடலாம். ம். அப்ப நீங்களாவது சாப்பிட வாங்க. நான் எப்பவுமே அண்ணன் கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன். அண்ணன் சாப்பிடும்போது சேர்ந்து வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க, தோசை ஊத்தணும். 2 பேரும் ஒரே நேரத்துல வந்தீங்கன்னா அடுத்தடுத்து தோசை ஊத்துறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். மதனி, கேஸ் அடுப்புலலாம் 2 பர்னர் இருக்குல்ல, அதுல ஆளுக்கு ஒண்ணா ஊத்துங்க. நாங்க எங்க வசதிக்கு சொன்னா நீங்க உங்க வசதிக்கு பேசுவீங்களா? இருத்தா, 10 நிமிஷம் தானே, வந்து சாப்பிட்றேன் இரு. ஐயா, ம்? என்ன இருமோ? உன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல என் அக்கா நல்லா இருக்கியா ஐயா? பல வருஷமா எங்க அக்காக்கு இதயத்துல அடைப்பு இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கயா. ஆனா ஆபரேஷன் பண்ற அளவுக்கெல்லாம் என்கிட்ட வசதி இல்லையா. ஐயா, இன்னைக்கு எங்க அக்கா மயக்க போட்டு விழுந்ததும் வாடிப்பட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தோம். ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. அந்த நேரத்துல தாயா நீங்க ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி எங்க அக்காவை பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாத்த சொன்னதா சொன்னாங்கய்யா. அங்க சேர்த்ததும் அன்னைக்கு சாயந்தரமே ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சியா. இனிமே பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க அக்கா நல்லபடியா இருப்பாங்கன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கய்யா. எங்க அக்கா உசுரை காப்பாத்தி கொடுத்ததே நீங்க தான்யா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேயா. எந்த ஜென்மத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் நாயா உழைப்பையா. டேய் டேய் டேய், ஆர்வம் எழுந்திரி. எந்திரிப்பா, எந்திரி எந்திரி எந்திரி. நன்றி ஐயா. ஏப்பா எந்திரிப்பா, பரவாயில்ல எந்திரிப்பா. சரி சரி எந்திரி எந்திரி. சாமி, எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. நன்றி சாமி. எந்திரு. அதான் உங்க அக்கா நல்லபடியா குணமாயிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, அப்புறம் என்ன? ஐயா, எனக்கு கூட உங்ககிட்ட உதவி கேட்கணும் அந்த நிமிஷம் தோணலையா. ஆனா நீங்களா எனக்கு உதவி செஞ்சு எங்க அக்கா உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க ஐயா. நியாயமா பார்த்தா நீ நன்றி சொல்லணும்னா அத கண்மணிக்கு தான் சொல்லணும். கண்மணி அம்மாக்கா? எனக்கு உங்க அக்கா மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்த விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது. கண்மணி தான் என்கிட்ட வந்து ஆறுமுக அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி ஆபரேஷன் பண்ண உதவி பண்ணுங்கன்னு கண்மணி தான் உனக்கு சிபாரிசு பண்ணி பேசிச்சு. அது சரி, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல, ஆபரேஷன் முடிஞ்ச நேரத்துல நீ அங்க கூட இருக்கணும்ல. போ, போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கூட இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையும் பாரு. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வந்தா போதும். நீ போய் அவ கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோ. போ ஐயா, ரொம்ப நன்றி சரியா? ஐயா. சரியா? அழாத, போ போன்றல்ல. சரியா? தைரியமா இரு. அண்ணே, உண்மையிலேயே கண்மணிக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. டிரைவர் குடும்பத்து மேல அவளுக்கு எம்புட்டு கரிசனம் பாத்தீங்களா? இவ்வளவு நல்ல மனசு படைச்சவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதே சன்னாசி.